இன்றைய தியானம். உணவில் கவனம் தேவை. உணவு மனிதனுக்கு அடிப்படை தேவைகளில் மிகவும் அவசியமான ஒன்று. அதே சமயம் நாம் என்ன உண்கிறோம் என்பதில் மிகவும் கவனம் தேவை. சாப்பாடு விஷயத்தில் கவனமும் இச்சையடக்கமும் தேவை. வேதத்தில் உணவின் மூலமாக அநேகர் தவறியிருக்கிறார்கள். உதாரணமாக ஏசாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். தன்னுடைய இச்சையினால் ஒருவேளை போஜனத்திற்காக விலைமதிக்க முடியாத சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்ற கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். உணவை தவறாக பயன்படுத்தினால் அதுவே நமக்கு மிகப்பெரிய எதிரி. தவறான உணவு பழக்கத்தினாலும் தவறான நேரங்களில் உணவை உட்கொள்வதினாலும் நம் சிந்தனை திறன் குறைகிறது. நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நான் முழுதும் என் கைகளை நீட்டினேன். ஏசாயா 65:2. மாமிச உணவை உண்டு உங்களது வயிற்றை கல்லறையாக்காதீர்கள். தவறான உணவின் மூலமாக பல நோய்களும் வியாதிகளும் வேதனைகளும் வருகிறது. சாப்பிட்ட பிறகு செய்யக்கூடாதவைகள். சாப்பிட்ட உடனே தண்ணீரை வயிறு முட்ட குடிக்கக்கூடாது. இதனால் ஜீரண நீர் நீர்ந்து அஜீரணமாகும். பல நோய்கள் வர இது முக்கிய காரணமாக அமையும். சுமார் 40 நிமிடம் கழித்து தண்ணீர் தாகம் எடுக்கும். அப்பொழுது குடிக்க வேண்டும். சாப்பிட்டதும் படுத்துவிடக்கூடாது. காரணம், குடல் செயல்பட மிகவும் சிரமப்படும். ஜீரணம் முறையாக நடக்காது. குறைந்தது 1 மணி நேரம் கழித்தே உறங்க வேண்டும். இது மதியம் ஓய்வு எடுப்பவர்களுக்கும் பொருந்தும். சாப்பிட்டதும் குளிக்கக்கூடாது. குறைந்தது 2 மணி நேரம் கழித்தே குளிக்க வேண்டும். சாப்பிட்டு முடித்ததும் எந்த பழங்களையும் சாப்பிடக்கூடாது. காரணம், உணவின் ஜீரண நேரம் குறைந்தது 5 மணி நேரங்களாகும். பழங்களின் நேரம் அதிகபட்சம் 2 மணி நேரம்தான். இந்த வித்தியாசத்தால் நாம் சாப்பிட்ட பழம் வாயுவாக மாற்றம் பெறும். இதில் ஒரு பழத்திற்கு மட்டும் விதிவிலக்கு. அது பேரிச்சப்பழம். சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாத நிலையில் வேறு உணவுகள் எதையும் உண்ணக்கூடாது. காரணம், இவ்வாறு சாப்பிட்டால் ஏற்கனவே சாப்பிட்ட உணவு ஜீரணத்தை கடுமையாக பாதிக்கும். இதனால் சர்க்கரை நோய் வர காரணமாக அமையும். குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம், ஐஸ் வாட்டர் இவைகளையும் குடிக்கக்கூடாது. காரணம், உணவு ஜீரணமாக நமது குடலில் வெப்பம் இருக்க வேண்டும். அந்த வெப்பத்தை இந்த குளிர்பானங்கள் இல்லாமல் செய்துவிடும். சாப்பிட்டதும் பரபரப்பாக இயங்குவதோ நடப்பதோ பழுவானவற்றை தூக்குவதோ கூடாது. காரணம், அவ்வாறு செய்தால் உணவு கீழ் நோக்கி செல்லாமல் மேல் நோக்கி வரும். இதனால் நெஞ்செரிச்சல், வாயு தொல்லைகள் ஏற்படும். ஆண்டவர் அருளிய இயற்கையான உணவுகளை உண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம்.